கொம்பு சைவ பாடசாலை மாணவர்கள் வழங்க இருக்கும் மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணி செய்வாய் என்ற நாடகத்தை ஒரு பலத்த கரகோஷத்துடன் வரவேற்போம். சொல்ல சொல்ல இனிக்கும் முருகனின் நாமங்களில் ஒன்றான குருபரன் என்ற பெயரை கொண்ட நமது குமர குருபர சுவாமிகளுக்கு 5 வயது வரை பேச்சு வரவில்லை. அதனால் கவலை அடைந்த பெற்றோர்கள் பிள்ளையையும் அழைத்துக் கொண்டு போய் திருச்செந்தூர் முருகன் கோயிலிலேயே தங்கினர். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாட்களுக்கு மேலாகி விட்டது. அவர்கள் முருகா முருகா என்று 1000 தடவை உச்சரித்தனர். உணவை மறந்தனர், உறக்கத்தை துறந்தனர். தன் மகனுக்கு பேச்சு வராமல் அந்த கோயிலை விட்டு அகழ்வது இல்லை என்று பிடிவாதமாக இருந்தனர். பாடுவதும் முருகனை பணிவதிலுமே மேலும் சில நாட்கள் போனது. விழுந்தவர்கள் அழுவதும் மறைந்தவர்கள் விழுவதும் முருகாவும் செயலால் என்றோ, இங்கு அழுதவர்கள் சிரிப்பதும் சிரித்தவர்கள் அழுவதும் குமராவும் தயவால் என்றோ. அந்தி பகல் எப்பொழுதும் தங்க தடையில்லாமல் உந்தன் முகம் கண்ணீராடும். தினமெந்த நிலை கொண்டாலும் கந்தன் துணை என்றாலே வந்த வினை மெல்ல ஓடும். பணம் பதவி தேவையில்லை, பொன் பொருளும் நாடவில்லை, முருகா உன் அருள் போதுமே. நீ நாடி வரும் பக்தர்கள் நாட்டம் அதை தனி தருளும் ஞான குருநாதன் அல்லவா. நீ ஞான குருநாதன் அல்லவா முருகா, நீ ஞான குருநாதன் அல்லவா. இப்படி அல்லும் பகலும் தொழும் அன்பர்களின் வேண்டுதலுக்கு இறங்கினான் முருகன். முருகன் அருளால் விரைவிலேயே குமர குருபரருக்கு பேச்சு வந்தது. முதல் அவர் வாய்த்திருந்து பாடிய பாடலே கந்தர் கலிவன்பா. சைவ சித்தாந்தம், கந்தனின் புராணம், கவசம் ஆகிய 3ம் ஒருங்கே கொண்ட பாடல் இது. குமர குருபரர் தமது இளம் வயதிலேயே கடவுளை அறியும் பொருட்டு தன் குருவை தேடி வீட்டை விட்டு வெளியேறினார். அங்கிருந்து மதுரை நகரை வந்தடைந்தார். அப்போது மதுரையை திருமலை நாயக்கர் ஆண்டு வந்தார். அவர் குமர குருபரரை நன்கு கௌரவித்தார். குமர குருபரர் அவரின் முன்னிலையில் மதுரை மீனாட்சி அம்மனை ஒட்டி மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் என்னும் நூலை இயற்றினார். இந்நூலில் உள்ள வரகை பருவத்தை எம்மேடையில் காண்போம்.
அருளால் கந்தர்களி வெண்பா பாடிய குமரகுருபர சுவாமிகள் இப்பொழுது மதுரையில் தங்கியுள்ளார். அரசரும் அடிகளாரும் இப்பொழுது இக்கோயிலுக்கு வரவுள்ளதாக அறிகிறேன். நீர் கூறுவது உண்மைதான். இதோ மன்னரும் சுவாமிகளும் வருகின்றார்கள். முருகன் மீது தாங்கள் பாடி அருளிய பக்தி சொட்டும் பாக்களை போல மதுரையின் அரசி எமக்கெல்லாம் தாயான என்ற மீனாட்சி அம்மை மீதும் நாங்கள் பாடி நாங்களும் உங்களுடன் அன்னையை படித்து அவள் அருளை பாடி அருள வேண்டுகிறேன். தாயை கூர்ந்து எமது வேண்டுகோளினை ஏற்றாருள்ள. இதோ அன்னையின் சித்தப்படி அவள் முன்னிலையே இருந்து விநாயகரை துதித்து அன்னையை பாடி சரணடைகிறேன். தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பாயனே நரைப்பழுத்த துறைந்தி தமிழின் ஒழுகு நாடும் சூவேயே அகத்தை கிழங்கை அகந்து எடுக்கும் தோளும்ப உள்ள கோயிற்கே ஏற்றும் விளக்கே வளர்ச்சிமய இமய பொறுப்பின் விளையாடும் இரவன் பீடியே எரிதரங்கம் உடுக்கும் பூவனங் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுரகம்பாய் மடுக்கும் குழல் காடு ஏதும் இல வஞ்சி கோடியே வருகவே மலைய துவசம் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே ஒரு கயலும் வடிவழகு பூத்த சுந்தரவல்லி பொன்னூசல் ஆடியருளே உலகனை சொற்க திருவாளிகளும் கொத்த கொடி பொன்னூசல் ஆடியருளே கொத்த கொடி பொன்னூசல் ஆடியருளே. உன் பாடல்கள் காதுக்கு இனியவையாக்கி அம்மையே இங்கு அழைத்து வந்து விட்டன. இதோ பரிசாக்க இந்த முத்து மாளிகை நீ வைத்துக் கொள்க. தாயே மீனாட்சி, நீயா சிறுபெண்ணாக வந்து என் பாடல்களை எல்லாவற்றையும் கேட்டு அருளியது உலக மாதாவே. உன்னை கண்ட என் இரு கண்களும் பாக்கியம் பெற்றவே. உன்னை எப்போது காண்பேனோ தாயே. தாயே, என்னுடனே அமர்ந்தது நீயா? உன்னை காணும் பாக்கியம் பெற்ற நாம் இப்பிறவியின் பயனை அடைந்து விட்டோம். ஓம் மீனாட்சியே அருள்க. ஓம் பராசக்தியே நமக. அங்கே அந்த சாமியார் நேற்றிங்கு வந்து தடுமாறி விழி பிதுங்கி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இடம் கேட்டானே, இன்று வருவதாக சொன்னான். அங்கு போய்விட்டான். ஆமண்ணா, நாளை வந்து உங்களுடன் உங்கள் மொழியில் பேசுகிறேன் என்று சவால் விட்டான் அல்லவா? ஆமண்ணா, நாளை வந்து உங்களுடன்
உங்கள் மொழியில் பேசுகிறேன் என்று சவால் விட்டான் அல்லவா? பாவம், என்ன செய்வதென்று தெரியாமல் ஊரை விட்டு ஓடி போயிருப்பான் மன்னா. எங்கும் ஓடவில்லை, மீண்டும் இங்குதான் வந்துள்ளேன். ஓடி போய் படைத்தளபதியை அழைத்து வாருங்கள். நில் அங்கே, இதோ என் வாளால் இதை கொன்று விடுகிறேன். மன்னரே, நீர் நேற்று எனக்கு அமராசனம் தரவில்லை. அதனால்தான் சிங்கத்தில் அமர்ந்து வந்து நீர் இருப்பதோ பொம்மை சிங்கத்தாலான ஆசனம். நானோ நிஜமான சிங்காசனத்தில் அமர்ந்துள்ளேன். இப்பொழுது என்னுடைய கோரிக்கையை சொல்லலாமா? நீர் என் மொழியை கற்று வந்து பேசுவதாக சொன்னீர். ஆம் மன்னா, நான் உம்முடைய மொழியில் தானே பேசுகிறேன். அதை புரிந்து கொண்டுதானே நீர் எனக்கு பதிலளிக்கிறீர். சரி, நான் உமக்கு வாக்களித்தபடி நாளை காசி விஸ்வநாதர் இருந்த இடத்திற்கு வாரும். உமது பிரச்சனையை அங்கு வைத்து முடிக்கிறேன். நான் உம்மை மீண்டும் நாளை சந்திக்கிறேன். பிரபாகரன் வேண்டுகோளின்படி மன்னன் காசி விஸ்வநாதர் கோயிலை அவரிடம் ஒப்படைத்தான். அவரும் இறக்கும் வரை அங்கு தங்கியிருந்து இறைப்பணியை மேற்கொண்டார். ஆற்றிலிருந்து இன்று வரை காசி விஸ்வநாதர் கோயிலில் தினமும் ஓம் நம சிவாய என்ற சிவநாமம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. சிவனார் கங்கை கடையில் அமர்ந்த சீதள ஒளியை போற்றி சிவவோம் நம சிவாய. தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனை போற்றி ஹரவோம் நம சிவாய. வேதம் நம சிவாயம், நாதம் நம சிவாயம், பூதம் நம சிவாயம், போதம் நம சிவாயம். மணிபூரகமா சூட்சுமம் காட்டும் அருணாச்சலனை போற்றி சிவவோம் நம சிவாய. மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கனல் வண்டா போற்றி ஹரவோம் நம சிவாய. அன்பே நம சிவாயம், அணியே நம சிவாயம், அன்பே நம சிவாயம், அறிவே நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. 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 Could we give them another round of applause, please? It's an absolute brilliant drama being hosted by the name Mannanum en Pankanda Alavil Paniyat Saivan. Homebush Saga School has performed such a beautiful drama, and the drama is being written by Tirumati Mrs. Nithyalakshmi Ravindra Raja, and it has been directed by the Homebush Saga School teachers. What an absolute brilliant drama that's actually added a lot of value to our particularly our learning, and it's obviously that's represented our quite a few stories in this one. So it would be really, really appreciated if everyone could give them a round of applause, please.
Could I kindly request all the participants to come to the front of இந்த நிகழ்வு, இந்த டிராமாவை அதாவது எழுதி டாக்குமெண்ட்டை டைரக்ட் பண்ணிய திருமதி நித்யலட்சுமி ரவீந்திர ராஜாவை கௌரவிப்பதற்கு சிட்னி முருகன் ஆலயத்தின் செக்ரட்டரி திரு என்குணன் அவர்களை இங்கே அழைக்கின்றோம். To follow. So if you kindly also do that, ஆசிரியர் திருமதி நித்யலட்சுமி ராஜா நாடக பயிற்சியை வழங்கியவர். ஆசிரியர் திருமதி நளினி நடன பயிற்சி ஜதுஷன். பாடப்பயிற்சி மிருதங்கம் திரு தணிகை ராஜன். மேடையழைப்பு மற்றும் நமது ஒருங்கிணைப்பாளர் இங்குரர் நலன் சிட்னி முருகன் ஆலய அனைவரும் நன்றி கூறுவோம்.